ஸோ வெல்கம் டு சாய்டெக் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசஸ்மெண்ட் ஆஃப் சிபிஎஸ்சி போர்டு தான் நம்ம பார்க்க போறோம். புதுசா வந்து சிபிஎஸ்சி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நியூ சேஞ்ச் இன் பேட்டர்ன் ஆஃப் கரிக்குலம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ இருக்க போது. அதை பத்தி இன்னொரு டீடைல், அதாவது ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட என்ன அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு, அது எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு டீடைல் ரிவ்யூ சாய்டெக் இன்ஃபோல நாங்க பண்ண போறோம். ஸோ அண்ட் ஐ எம் பாவனி அண்ட் என்னோட இந்த ராம்நாதன் சாரும் சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் இந்த அசஸ்மெண்ட் பேட்டர்னை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். Thank you, So Pavani. let's go in. Thank you, Okay, Pavani. Excellent introduction about this video program. And இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். முதல்ல தட் இஸ் இந்த ஷெடியூல் பற்றி பார்ப்போம். இந்த ரிவைஸ்டு ஷெடியூல் என்ன, அதாவது அசஸ்மெண்ட் ஆஃப் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் 10 அண்ட் ஸ்டாண்டர்ட் 12. ஸோ ஸ்டாண்டர்ட் 12ன்னு சொன்னாலே இன்க்ளூசிவ் ஸ்டாண்டர்ட் 11 தான். 2021 this is a special reference to the circular issued by CBSE Directorate Academic 2021, dated July 5th 2021, circular ACAD 51/2021. So it's a simple review session only. இதில் நாம் மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, இந்த சிச்சுவேஷன் வந்து 4 சிச்சுவேஷனாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த 4 சிச்சுவேஷனுக்கும் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு திங், இப்போது இந்த இடத்துல ஓவர் வியூவாக அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா, அகாடமிக் இயர், அதாவது இட் இஸ் டோட்டலி டிவைடட் இன்டு 2 terms. ஸோ பழையபடி அந்த SA1 SA2 மாதிரி 2 terms, ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அப்படின்னு பிரிஞ்சிருது. சிலபஸ் வெயிட்டேஜும் வந்து ஈச் டேர்ம் 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அண்ட் தேர் வில் பி இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, ப்ராக்டிக்கல், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இந்த மாதிரியான எவாலுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஓவரால் த இயர், அதாவது அந்த இயர் ஃபுல்லுக்கும் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கே சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, அதாவது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த இயர் ஃபுல்லாக, இந்த இயர் ஃபுல்லாக அந்தந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு அந்தந்த லெவலில் பசங்களை எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும் டிஜிட்டலாக. ஸோ தட் அந்த க்ரூசியல் ஹவர்ஸில் அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தது இது வந்து மோர் க்ரெடிபிளாகவும் இருக்கும் அண்ட் வேலிடாகவும் இருக்கும். ஸோ டீச்சிங் வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் டிஸ்டன்ஸ் மோடில் இருக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாகவும் இருக்கலாம். ஆனால் சிச்சுவேஷனுக்கு பேஸ் பண்ணி தான். ஸோ டீச்சிங் வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்டன்ஸ் மோட் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிறதுனால இது ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பேசுகிறோம். அடுத்தது டீச்சிங்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தட் இஸ் சிச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லாத பட்சத்தில் நம்ம டிஸ்டன்ஸ் மோடில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அத்தாரிட்டிஸை பர்மிட் பண்ணுற வரையிலும் இது அப்படியே ஆன்லைனில் தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அசஸ்மெண்ட் டைப் அப்படிங்கிறப்போ 2 மேஜர் அசஸ்மெண்ட்டு. ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் த்ரூஅவுட் த இயர், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அட் த எண்ட் ஆஃப் ஈச் டேர்ம் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக டேர்ம் 1 எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் டிசம்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரலில் டேர்ம் 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ ப்ரீவியஸாகவே பிளான் ஏ பிளான் பி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹவரில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நமக்கு ஏற்கனவே 2 வருஷமாக பாடுபட்டு இருக்கிறதுனால, அண்ட் சிபிஎஸ்சியும் வந்து பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் 10th அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பீரியாடிக் டெஸ்ட் இருக்குது. ஸோ 3 பீரியாடிக் டெஸ்ட்டு அது கண்டிப்பாக அட்டன் பண்ணால் தான் வித்தின் தட் டேர்ம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் என்ரிச்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் இதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணுவாங்க ஸ்கூலில். ப்ராக்டிக்கல் ஒர்க்கு அதில் இருக்கும், ஸ்பீக்கிங் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். இது வந்து irrespective of the situation, அதாவது சிச்சுவேஷன் திருந்துச்சு, மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா ஆரம்பிக்கல, பர்மனெண்ட்லி 1 இயருக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எந்த விதமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பாவனி இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ கேட்கலாம்.
ஓகே சார். ஸோ இந்த இடத்துல எதுவும் டவுட் இல்ல சார். அதாவது ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால இந்த இந்த இதுல எதுவும் டவுட் இல்ல சார். ஓகே, குட். இப்போது நம்ம அடுத்த இதுக்கு வருவோம். பவனி, தட் இஸ் நான் பேசுகிறப்ப மேக் ஷூர் தட் அந்த ஸ்லைட் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோ. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம். இப்போ இன்டர்னல் அசஸ்மெண்ட் பற்றி பேசணும். அதாவது 10th எப்படி இருக்கும், 11th 12th எப்படி இருக்கும். 10th வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஸ்பீக்கிங் லிசனிங் ஆக்டிவிட்டீஸுக்குலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 11th வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th தட் இஸ் அதே மாதிரி தான் இன்டர்னல் அசஸ்மெண்ட் த்ரூ அவுட் த இயர் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப், இது நல்லா கவனிக்கணும், அட் த எண்ட் ஆஃப் ஈச் டாபிக் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு பண்ணணும். ஸோ இதில் சில ஸ்கூல் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்கன்னான்னு தெரில. மறுபடியும் அவங்க அதே மாதிரி ஆக்சுவல் ப்ரொசீஜரே எது தான். ஒரு யூனிட் முடிஞ்சோன்னா அந்த டெஸ்ட்டை வச்சு அது சம்மந்தமான எக்ஸ்ப்ளோரேஷன், அது சம்மந்தமான ப்ராக்டிக்கல், அது சம்மந்தமான ப்ராஜெக்ட், இது எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணிடும். அதாவது யூனிட் வைஸாக தான் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு இருக்கணும். எதுக்கு? 11th and 12th. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அட் த எண்ட் ஆஃப் ஈச் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை அந்த சர்க்குலரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சர்க்குலரோட காப்பி அட்டாச் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில், அதை போய் பாருங்கள். யூனிட் டெஸ்ட்டு அப்படி தான் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அதாவது லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், ப்ராக்டிக்கல் இருக்கலாம், ப்ராஜெக்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து அப்ளிகபிள். இதே மாடல் தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா கேட்கலாம் பவனி நீங்கள். அதாவது இந்த இடத்துல ஒன்லி யூனிட் டெஸ்ட் வந்து அட் த எண்ட் ஆஃப் ஈச் டாபிக்கா இல்ல எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அட் த எண்ட் ஆஃப் ஈச் டாபிக்கா சார்? அதாவது எண்ட் ஆஃப் ஈச் டாபிக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கணும், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கணும், ப்ராக்டிக்கல் இருக்கணும், ப்ராஜெக்ட் இருக்கணும், அசஸ்மெண்ட் இருக்கணும். ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கு அப்ளிகபிள். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பார்ட் 1, அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்மந்தமாக நம்ம ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் எடுத்துட்டாங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு. அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், அது சம்மந்தமான ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை நாம் அந்த யூனிட் முடிஞ்சோன்னே டெஸ்ட்டு வச்சுருக்கணும். அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கோ இல்லாட்டினா அது ரிலேட்டட் ப்ராக்டிக்கலோ இதெல்லாம் இருக்கலாம். அப்படி தான் யூனிட் வைஸாக தான் இருக்கணும். ஆனால் சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4-5 யூனிட் அவசரமாக எடுக்க வேண்டியது, அப்படியே பழைய மாதிரியே அதை எடுத்துகிட்டு, ஆனால் மார்க்கு போடுறப்ப கடகடன் யூனிட் வைஸ் மார்க் போடுறாங்க. இட் இஸ் அ ராங் அப்ரோச் அது. ஸோ எப்போதுமே ஒரு சாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய தட்டில் போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா உருண்டையே தான் சாப்பிடணும். அப்போ யூனிட் வைஸாக போனால் தான் அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பசங்களுக்கும், ஏன்னா இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ரெக்கார்டு இது. ஸோ பசங்களுக்கும் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிறாங்களே, இந்த பர்டிகுலர் யூனிட் எடுத்துகிறாங்களா, இதை இமீடியட்டாக படித்தாகணும், அதுதான் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுன்னு பேர். அதை விட்டுட்டு நம்ம 4 டாபிக் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் இந்த ஒரு பர்டிகுலர் இதில் நான் 4 யூனிட்லேயும் டெஸ்ட் வைப்பேன். அது என்ன பண்ணுவாங்க, 4ஐயும் கிளப் பண்ணுவாங்க. கிளப் பண்ணிவிட்டு ஒரே டெஸ்ட்டாக வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வச்சுட்டு அந்த 4த்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈக்குவலாக போட்டுருவாங்க அந்த டாப்பிக்கு. இது வந்து ஒரு ராங்கான அப்ரோச். அதாவது ஒரு ரூலை வந்து எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணுறதுன்றது பல ஸ்கூல்ஸில் இது நடந்துட்டு இருக்குது. அது பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கொண்டு வந்த பர்பஸே சால்வ் ஆகாது. அதனால் ஒரு டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு அப்படின்னா அந்த யூனிட் முடிஞ்சோன்னா இமீடியட்டாக எல்லாத்தையும் வச்சாதான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அதை கொண்டு வந்துடணும். அதாவது ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2 தடவை நடக்குது அப்படின்னா செமஸ்டர் 1, செமஸ்டர் 2. அப்போ ஃபஸ்ட் செமஸ்டரில் என்ன அப்படின்னாக்கா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% சிலபஸ் நடக்குதுன்னா அந்த 50% மட்டும் எடுத்தால் போதும். இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து செகண்ட் செமஸ்டருக்கு அதிகமாக பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா எல்லாமே குட்டிச்சோறாகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையிலும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுது சில விஷயத்தில். ஏன் அப்படின்னா, பல ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, தே வில் பி ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த ஃபைனல் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு. பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தா ஈக்குவல் வெயிட்டேஜ் வர மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இந்த செமஸ்டர் 1 மார்க்கும் எடுப்பாங்க, செமஸ்டர் 2 மார்க்கும் எடுப்பாங்க. அதோடு இல்லாமல் இப்போ ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சுனாக்கா இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்போது இது இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எவேசிவாக இவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னாக்கா அது கஷ்டம். அதாவது என்னை பொறுத்தவரையிலும் தட் இஸ், நான் படிக்கிறது எனக்காக தான் படிக்கிறேன், அந்த உணர்வு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேணும்.
இதுலேருந்து நம்ம வெளியில் போகிறதுனால தான் பல கஷ்டங்கள் வருது இல்லையா. இது நான் என்னை வந்து இன்னொரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் ஏன் படிப்பை பற்றி மார்க் போடுறாங்க அப்படின்னா, அப்போ என்னுடைய இண்டிவிஜுவல் லேர்னிங்கிறது அங்கே ஸ்பாயில் ஆகுது. இப்போ ஸ்கூல்லேயே அப்படி தான். இப்போ நான் ஒரு பாடம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், உடனே ஸ்கூலில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 டாப்பிக்கை சேர்த்து வச்சு உடனே டே எழுதுனா அப்போ அந்த டீப் லேர்னிங்கிறது போயிடுது, மீனிங்கே போயிடுது. அதனால் இதை வந்து எல்லா ஸ்கூலுமே கொஞ்சம் நல்ல விதமாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி இதுவே கண்டினியூஸ் ஆகி போயிடும். இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ எதுக்கு எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டுன்னு வைக்கணும், எதுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வைக்கணும்? ஏன்னாக்கா இன்டர்னலாக சரியாக இருக்காதுன்ற ஒரு அசம்ஷனில் தான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வைக்கும். இப்போ முந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குலகுரு, அந்த குருகுலம் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு அவர் சொல்கிறது தான், அவர் எடுக்கிற கால் தான், அது சின்சியராக இருந்தது. அது இல்லைங்கிறதுனால இப்போ மேசிவாக ஒரு பேட்ச் ப்ராசஸ் போச்சு. அதனால் ஒவ்வொரு டீச்சருமே, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே சின்சியராக இருந்தாக்கா அந்த அசஸ்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும். ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னா, எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டே எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் டீச்சர் போட்ட இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதுவே போதும், அதுவே வேலிடேஷன் இருக்குதுன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுனாக்கா இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாடலாக அமையுன்றது என்னுடைய நம்பிக்கை. இப்போ புரியுதா பவனி? அதாவது ஒரு யூனிட் எடுத்தோம்னா டீப் லேர்னிங் அதை முடித்து அதில் வந்து என்னுடைய கம்பிட்டன்சியை நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு எல்லாருமே சின்சியராக நடந்துக்கணும். இப்போ புரியுதா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது நான் 6 நாளாக வச்சு ஒரு டாப்பிக்கை படிக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ 4 ஒரு கோர் சப்ஜெக்ட், ஈவன் 5 சப்ஜெக்ட்னு வச்சுப்போமே, 5 சப்ஜெக்ட் ஆன் அன் ஆவரேஜ் இப்போ என்ன தட் இஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 10 டாபிக் இருக்குனாக்கா டோட்டலாக 50 டாபிக். 50 டாப்பிக்கை நீயே சொல்லு எத்தனை மாதத்தில் முடிக்கலாம்? ஒரு மாதத்தில் 5 டாபிக் முடிக்கலாம், இல்லைன்னா 4 டாபிக் முடிக்கலாம். ஸோ 4 டாபிக் முடித்தோம்னாக்கா 6 மாதம் கூட எடுக்க வேண்டாம், 5 மாதம்னு எடுத்துங்க. ஸோ 5 மாதம்னு எடுத்தாக்கா 5 4s 20 டாபிக்ஸை அழகாக கவர் பண்ண முடியும். இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டால் 20 வேணாங்க, 25 டாபிக்ஸ் இன். அப்போ எனக்கு ஆனுவலாக 50 டாபிக்ஸ் இருந்ததை நான் வந்து 25 டாபிக்ஸை 6 மாதத்தில் அழகாக முடிக்க முடியும் இல்லையா. ஸோ இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இது ஏன் அவசரமாக நாம் பண்ணுவானே, நிதானமாக அழகாக பண்ணலாம்ல, சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாம்ல. ஸோ அதனால் இந்த அப்ரோச் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ யூனிட் வைஸு எவால்யூஷன் பண்ணுறது தான் என்னை பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெர்மினல் எக்ஸாமினேஷன் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. நீ யூனிட் வைஸு நல்லா இருந்திருக்கியா? இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் அப்ரோச் தானே. யூனிட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் அப்ரோச் இல்லையா. அதை இன்டகிரேட் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸாமினேஷன் வச்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக டிஃபரன்ஷியல் என்ன இருக்கோ கண்டினியூட்டி இருக்கும் இல்லை. நாமளாம் மேக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லை, கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டின்னு. கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் 6 மாதத்துக்கும் அந்த ரிசல்ட்டாக இருக்கும். சரியா பவனி? இது வந்து என்னுடைய பர்சனல் வியூஸ். இது நெக்ஸ்ட் போகலாமா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார், புரியுது சார். ஓகே, அடுத்தது அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸு. இதில் வந்து ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஃபார் த என்டையர் இது தான் அந்த அசஸ்மெண்ட், இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு ஃபார் த என்டையர் இயர் தான். அண்ட் இது வந்து இட் ஷுட் பி ரீடைன்ட் ஆஸ் த எவிடன்சஸ் இன் த டிஜிட்டல் ஃபார்மேட். இதெல்லாம் சின்ன ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்க வந்து லோட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க டிஜிட்டலாக. ஸோ அதுக்கு ஒரு இப்போ வந்து ஆக்சுவலாக லேர்னிங்கில் வந்து பார்த்தின பவனி, அதாவது கேமிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் அது தானே. சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோன்னா பசங்க அருமையாக பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய பர்சனல் இது அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த சின்ன ஆசையில் பாட்டெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ஜாலியாகவே இருக்கும். பசங்களை ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அதை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த யானையை சாப்பிட்ற மாதிரி தான். ஒரு யானையை கொடுத்து இதை சாப்பிடுமான்னா சாப்பிட முடியுமா? ஆனால் we can start from the tail piece இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம சின்ன விஷயத்தை, நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம், அதை அப்ரிஷியேட் பண்ணோன்னா மலையை கூட நவத்திட முடியும். Now let me come back to the இது. இந்த ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரையிலும் இதெல்லாம் வந்து மார்க் ஷீட்லாம் ஐடி பிளாட்ஃபார்மில், சிபிஎஸ்சி ஐடி பிளாட்ஃபார்மில் ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கணும். அது சிபிஎஸ்சியோட ரோல் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க, தே ஃபெசிலிட்டேட் தட் இஸ் அப்லோட் ஆஃப் மார்க்ஸ். ஸ்கூலில் தெரியலனாக்கா இவங்க ஃபெசிலிட்டேட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாம்பிள் அசஸ்மெண்ட், ஒரு அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு சில சாம்பிள்ஸ் எல்லாம் அந்த சிபிஎஸ்சி வெப்சைட்லேயே கொடுக்குறாங்க. தென் கொஷின் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் அவங்க பார்ட்லேருந்து அவங்க கொடுத்துட்றாங்க. சரியா? அடுத்தது இந்த இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருக்கா? இல்லை சார், எந்த டவுட்டும் இல்லை சார். ஓகே,
உன்னுடைய ஒப்பீனியன் இதில் உன்னுடைய தாட் ப்ராசஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லு, உன்னுடைய கமெண்ட்ஸ் இதை. சார் இப்போ வரைக்கும் அதான் இந்த இதுல வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணி வைக்கும்போது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபிளெக்சிபிளா இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது எங்களுக்கும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஃபுல் போர்ஷன்ஸ் அட் எண்ட் வரைக்கும் படிக்கிறதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி அதான் லார்ஜ் போர்ஷன்ஸ் அட் அ டைம் படிக்கிறதுக்கும் அதை வந்து பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும். 6 monthsல வந்து ஹாஃப் போர்ஷன்ஸ் அப்படின்னா எங்களுக்கும் வந்து அதை படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்புறம் டீச்சர்ஸ்க்கும் அது கொஞ்சம் பொறுமையா சொல்லி தருவாங்க அவங்க. ஸோ தட் 2 பேருக்குமே ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருக்குமே ஃபிளெக்சிபிளான ஒரு பேட்டர்ன் தான் சார் கொண்டு வந்திருக்காங்க சிபிஎஸ்சி. யூ ஆர் கரெக்ட் பாவனி. ஸோ அதனால தான் ஈவன் அட்வான்ஸ்டு ஸ்டடியெலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செமஸ்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத ப்ரொஃபஷனல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் செமஸ்டரை விட செமஸ்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மெத்தடில் அடாப்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 எக்ஸாமினேஷனாக நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க, டேர்ம் 1, டேர்ம் 2. டேர்ம் 1ல் இது எப்போ இருக்கும், நவம்பர் டு டிசம்பர் இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் செமஸ்டர் இந்த டேர்ம் 1ல் நவம்பர் டிசம்பரில் டென்டேட்டிவாக எக்ஸாமினேஷன் அமையும். அடுத்தது பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னாக்கா எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கும். அண்ட் டியூரேஷன் வந்து 90 minutes இருக்கும். கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க சிபிஎஸ்சிலேருந்து. அதுக்கப்புறம் மார்க்கிங் ஸ்கீம் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, எதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் there will be a supervision by the external center superintendents and observers appointed by the CBSன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சுன்னா இதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா தட் இஸ் ஆன்லைன் அட் ஹோம் அப்படின்னா வேர் இஸ் அ கொஷின் ஆஃப் எக்ஸ்டர்னல் சென்டர் சூப்பரிண்டெண்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ராபப்ளி அவங்க ஸ்கூலில் போயிட்டு கரெக்டாக அந்த டயத்துலன்னு கரெக்டாக ரன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம் நான் நம்புகிறேன். நீ இதை பற்றி என்ன நினைக்கிற? அதான் சார், இப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்படின்றதுனால சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அதாவது எக்ஸ்டர்னல் அப்சர்வர் வந்து இது பண்றதுக்கு தெரியல அது எந்த அளவுக்கு அதோட பாசிபிள் பர்சன்டேஜ். இல்லை, நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு ஸ்கூலில் போயிட்டு அந்த டயத்தில், ஏன்னா இப்போ யூஸ்வலாக ஆன்லைன் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் கிளாஸ் அசஸ்மெண்ட், அது வேறு. இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் அது இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஸ்கூல் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கன்வீனியன்ட்டில் வச்சுக்கிறாங்க. ஆனால் டெர்மினல் எக்ஸாமினேஷன்றது ஒரே டயத்தில் பண்ணணும். ஸோ ஒரே டயத்தில் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராபப்ளி தட் இஸ் அந்த டயத்தில் தான் அவங்க கொஷின்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். ஏன்னா கொஷின் பேப்பர் இஸ் இஷ்யூடு பை சிபிஎஸ்சி. அப்போது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு ப்ராபப்ளி அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே போய் நின்று ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அலாட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட், அப்படி தான் இருக்கும் அது. அடுத்தது எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனில் டேர்ம் 1ல் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்குன்னா ஓஎம்ஆரில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அவங்க எழுதணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதிட்டு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி சிபிஎஸ்சியில் அது கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக சப்போஸ் அவன் வீட்டிலேருந்து தான் உட்காந்து எழுத போகிறான் அப்படின்னாக்கா எங்கே ஓஎம்ஆர் ஷீட் அங்கே போகிறது, அப்போ ஆன்லைனில் டெஸ்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பர்டிகுலராக அவங்க, நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா ஓஎம்ஆரில் எழுதி ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டயத்தில் அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்றது தெரியாது. இல்லாட்டினாக்கா ஆன்லைன்லேயே அப்படியே ஸ்கூல்லேருந்து கிளாஸில் வீட்டிலேருந்தே எடுக்கிறோம். இது வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அடுத்தது இங்கே தட் இஸ் மார்ச் டு ஏப்ரல், இது வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் டு ஏப்ரல் அந்த டயத்தில் நடக்கும். ஸோ இதில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு இதே மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுனாக்கா இப்படியே நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். அவங்க வந்து அப்படியே ஏப்ரல் மேனு போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நம்மளும் ஜாலியாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் பெர்ஃபார்ம் பண்ண விடலைனாக்கா ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். ப்ராபப்ளி அவங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் ஸ்கூல்லையும் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போன்றப்போ சரி ஃபைனல் எக்ஸாமில் வச்சு செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்க டயத்தில் இந்த மாதிரி எக்ஸாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல ஸ்டூடெண்ட்ஸு, ஐ திங்க் இன்க்ளூடிங் யுஎஸ்எல்ஃப் நீ கூட ஃபெல்ட் +2ல் இல்லை. ஸோ
இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாமினேஷன் வந்து 2 hours இருக்கும். அதாவது மார்ச் ஏப்ரலில் இருக்கிறது. கொஷின் பேப்பர் வந்து கேஸ் பேஸ்டு தான் இருக்கும். அதை கொஷின் பேட்டர்ன். ஸோ அதுவே சொல்லிட்டு வாங்க. அந்த கேஸ் பேஸ்டு சுச்சுவேஷன் பேஸ்டு என்னன்றதை நம்ம சப்சிக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஓப்பன் எண்டட் ஆன்சர், இது டிஸ்கிரிப்டிவாக இருக்கும், லாங் ஆன்சர் இருக்கும். அண்ட் இஃப் த சுச்சுவேஷன் இஸ் கண்டியூசிவ் அப்படின்னாக்கா ஐ மீன் இட் இஸ் நாட் கண்டியூசிவ், சுச்சுவேஷன் இஸ் நாட் கண்டியூசிவ்னு போட்டுக்க. ஸோ இட் இஸ் நாட் கண்டியூசிவ் அப்படின்னாக்கா அதே 90 minutes அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்சிக்யூ கொண்டு வருவாங்க. இல்லை ஃபேவரபுளாக இருந்ததுனாக்கா ஸ்கூலில் வந்து டெஸ்ட் எழுதுங்கப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் மார்ச் டு ஏப்ரல் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல இந்த இயரில் உனக்கு ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சார், அதாவது இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸும் ஒரே அதான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல வச்ச இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அதுக்கப்புறமா கோவிட், நிறைய கோவிட், இது நான் எனக்கே வந்து கோவிட் வந்ததுனால என்னாலும் எக்ஸாம் சரியா அட்டன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி என்னன்ட்டுல இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் நிறைய இது இருந்தது. ஸோ அதனால எங்களால இன்டர்னல் அசஸ்மெண்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மே மந்த் லீவ் அதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு நாங்க எண்ட் ஆஃப் த இயர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ தட் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து இவங்க இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடா கொடுத்துட்டு இவங்க கிளியர் கட்டா சொன்னதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே அலர்ட் ஆகி அதுக்கேத்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஓகே, அது நீ கூட என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்த இது மாதிரி நீ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனால் என்னடா இது எத்தனைக்கும் அந்த இன்ச்சுவேஷன் உன் வேலை சொல்ல, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ் சார், அதாவது ஏன்னா எனக்கு அப்பதான் கோவிட் வந்து முடிஞ்சதுனால என்னால ப்ரீ போர்ட்ஸும் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ப்ராக்டிகல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதாவது அதுவும் ஆன்லைன்ல தான் எங்களுக்கு இருந்தது. ப்ராக்டிகல்ஸும் எங்களால டைரக்டா நாங்க அது வரைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு எக்ஸாமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் இன் 12th. அதனால இது வரைக்கும் லேபே போனது இல்லை 12th ஹோல் இயர். ஆன்லைன்லயே எடுத்து ஆன்லைன்லயே படிச்சுட்டு போய் இது பண்றதுக்கும் எங்களுக்கு கோவிட் வந்ததுனால என்ன லேப்குள்ள கூட அலோவ் பண்ணல, எந்த லேப்குள்ளயுமே. அதாவது இத்தனைக்கும் எனக்கு கோவிட் முடிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட்டும் அவங்களுக்கு எடுத்துட்டு போய் காட்டினேன் எனக்கு கோவிட் நெகட்டிவ்னு. பட் இருந்தாலும் அவங்க என்ன லேப்குள்ளேயே விடல. அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீ சீக்கிரம் முடிச்சிருமா, இட் இஸ் ஃபார் யோர் ஹெல்த் அண்ட் அதர்ஸ் ஹெல்த் ஆல்சோ அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இருக்கதான் செய்யும். ஆனா அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சார். ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே இதுவா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இந்த சுச்சுவேஷன்ஸ்ல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படிச்சோம், நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே அப்படின்றது. ஏன்னா நான் போவே இல்லை சார், என் 12th முடிஞ்சிருச்சு, நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட லேபே போல. அப்படியே ஃபுல்லா எனக்கு இல்லை, இந்த சுச்சுவேஷனில் நான் இன்னொரு பாயிண்ட்டு கூட சொல்கிறேன் பவன். இப்போது நிறைய பேர் வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வித்தவுட் ப்ராக்டிக்கல் நத்திங், ஒன்றுமே பண்ண முடியாது. நீ 1000 தான் விர்ச்சுவல் லேப் வச்சுருக்கேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா கூட இந்த எவாலுவேஷன் எப்படி பண்ண போகிறாங்க? இது வந்து என்னை பொறுத்த வரையிலும் தட் இஸ் இந்த மாதிரி இதில் கவர்மெண்ட்டு வந்து ஒரு செகண்ட் ஐடியா வரணும். அதாவது இன்னொரு ஐடியாவை எடுத்துகிட்டு வரணும். ப்ராக்டிக்கலை எப்படி ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெர்னியர் கேலிஃபர் இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை கண்ணாடியே நான் வெர்னியர் கேலிஃபராக வச்சுருக்கேன். இல்லாட்டினாக்கா இந்த இது வச்சுருக்கேன், என்கிட்ட நான் அந்த ஸ்கேனர் ஒன்று வச்சுருக்கேன். இது வெர்னியர் கேலிஃபர்னு அசியூம் பண்ணிப்போம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? மெயின் ஸ்கேல் ரீடிங்னா என்ன, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்னா என்ன? இது என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு 4 பசங்களை கூட்டி வச்சுட்டு என்னுடைய லெபரட்டரியில் இப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இல்லையா, 40 பேரில் கிளாஸுக்கு டெமோ இதான்ப்பா வெர்னியர் ஸ்கேல் தெரியுதா அப்படின்னா ஒரு கண்டாலும் தெரியாது, ஆன்ட்டு தான் இருப்பான். அன்லஸ் அதர்வைஸ் நாங்கள்லாம் வந்து காலேஜில் படிக்கிறப்ப எங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டர்லேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான் ரொம்ப ஜாஸ்தி. லெக்சரர்ஸை விட லெக்சரர்ஸ் வந்து ஸ்டேஜில் நின்று லெக்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸு நமக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் உயிரை கொடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கே ஒரு சின்ன வருத்தம், காலேஜ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, எம்எஸ்சி படிக்கிற கேண்டிடேட்டு எம்ஏ படிக்கிற கேண்டிடேட்டெல்லாம் ஏன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கணும்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது நம்ம என்ன தான் இருந்தாலும் எல்லாத்தையும் 50 பேருக்கு 100 பேருக்கு ஏற்ற மாதிரி இப்படி சொன்னோன்னா ஒன்றும் புரியாது. ஸோ கையில் வச்சுக்கிட்டு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி ஒரு குரு மாதிரி பர்சனலாக நின்று பார்த்து சொன்னால் தான் அது புரியும், இல்லாட்டினா புரியாது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு இது தான் என்னுடைய இதுன்னு வச்சுக்கேன், தட் இஸ் பியூரெட் அப்படின்னு வச்சுட்டா அந்த பியூரெட் ரீடிங் என்ன, எப்படி எடுக்கணும்,
இல்லையா? இதில் ஒரு பேரலாக்ஸ் மெத்தட்லாம் நிறைய இதில் பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் எப்படி இந்த ஸ்டாப் காக்கை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும், இதெல்லாம் நான் வீடியோ போட்டு என்ன தான் சொன்னாலும் அன்லஸ் அதர்வைஸ் இது எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம பர்சனலாக ஹேண்டில் பண்ணுற வரையிலும் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த பர்சனல் ஹேண்ட்லிங் அதுதான் நான் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ இந்த ஆன்லைனில் என்ன தான் விர்ச்சுவல் லேப் அது இது பண்ணாலும் ஒரு ஹப்பு மாதிரி இருக்கணும். நான் அதை கொஞ்சம் தீவிரமாக யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் லிமிட்டட் ஆடியன்ஸில் நம்மளால் எது பண்ண முடியுதோ அது மட்டும், இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு மட்டும் அந்தந்த இடத்துல சின்ன சின்ன ஹப், லேர்னிங் ஹப் மாதிரி கொண்டு வரலாம். இல்லாட்டா இப்போ என்ன மாதிரி படித்த டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னாக்கா, ஏதாவது ஒரு இடம் ஒரு 10க்கு 10 அதில் வந்துட்டு சின்னதாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். ஸோ அப்போ அங்கே வந்து 2 பேர் 4 பேர் வந்திருப்போங்கடப்பான்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேட்ச் இப்போ என்ன பயப்படுறாங்க, ஸ்கூலுக்கு போனால் இது வந்துடும், ஈவன் டியூஷன் சென்டர் போனால் கூட வந்துடும். இப்போ டியூஷன் சென்டர் அப்படின்னாலே இப்போ கோச்சிங் சென்டர் அதை பிராண்டடாக கொண்டு வந்துட்டாங்களா. அந்த பிராண்டிங்கில் போகிறோன்னா எடுத்தோடனே 100 150 அது ஸ்கூலை விட அதிகமான காம்படிஷனில் இருக்குது. அப்போ அதுவும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ லேர்னிங் வந்து என்னைக்கு வந்து இது மாதிரி பேட்ச் ப்ராசஸ் மாதிரி ஆச்சோ அன்றைக்கே 1000 காம்ப்ளிகேஷன் வந்தாச்சு. ஸோ லேர்னிங் வந்து என்னை பொறுத்தவரையிலும் சைலண்ட்டாக ஒரு இடத்துல இண்டிவிஜுவலாக லேர்னிங் பண்ணணும். இல்லாட்டினாக்கா ஒரு மைக்ரோ டீச்சிங் மாடலில் இந்த ஸ்மால் ஸ்கேலில் பண்ணோம்னாக்கா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த டீம் லெவலில் சின்ன சின்ன மாடலாக ஒரு 6 பேர் சேர்ந்து பண்ணலாம். ஸோ அப்போ பர்டிகுலராக ப்ராக்டிக்கல், இந்த ப்ராக்டிக்கல் வந்து சின்ன ஒரு டீமாக ஒரு 6 பேருக்குள்ளே இருந்து அவங்களுக்கு ஒரு வாத்தியார் வந்து ஒரு டீச்சர் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா அது புரியும் இல்லையா? ஈவன் ஒரு இன்ஜினியரிங் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை வச்சு பண்ணணும் அப்படின்னாக்கா எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க? ஸோ ஐ ஆம் ரியலி ஒரிட் அபவுட் தீஸ் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் எஜுகேஷன். பர்டிகுலர்லி எங்கெங்கெல்லாம் ப்ராக்டிக்கல், இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, படிப்புனாலே பல ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாமே ஜென்ரலாக பொதுமக்களே என்ன நினச்சிருக்காங்க, கம்ப்யூட்டரில் பட்டனை தட்டினாக்கா ஏதோ சேலரி வருதுன்னு நினைக்கிறது தப்பு. அதை தவிர நமக்கு வந்து சயின்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் நிறையா இருக்குது, அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். அந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறப்போ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாக்கா அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது, இதுதான் ஒரு இன்ஜினியரோட வேலை இல்லையா? ஸோ ஒரு சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், சயின்ஸை ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போகணும். இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு தன்னுடைய டிசைனை வந்து சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அது டெக்னாலஜியாக மாறும். அவங்க சொசைட்டி ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தானே எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராபப்ளி இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் டிஸ்கஷன். இதை பார்க்குற பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு எல்லாருக்குமே நம்மளுடைய டிஸ்கஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நவ் லெட் மீ கம் பேக் ஒன்ஸ் அகைன். இப்போது இந்த டியூரேஷன் வந்து 2 hours நான் சொன்னேன். இந்த மார்ச் டு ஏப்ரல் நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன, அதாவது ப்ராக்டிக்கலில் வந்து என்ன பண்ண விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ தியரியாட்டிக்கலாக பண்ணி உன்னை ப்ராக்டிக்கல் பண்ண விடாமல். ஸோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எல்லாமே நீ வந்து யூடியூப்லேயும் விசுவலாகவும் தான் பார்த்துருக்க, நேரடியாக ஒரு தடவை கூட பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு தடவை பண்ணக்கூட இல்லாமல் ஒரு ஆளை வந்து ஒரு ஆசிடை ஹேண்டில் பண்ணுனாக்கா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அதாவது மாற்றி போட்டு உடச்சி விட்டீங்கன்னா அந்த ஒரு பயம் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் இருக்கும். பட்டு நீ என்ன சொல்ல வரேன்றது புரியுது. ஆனால் மற்றவங்களாம் அலோவ் பண்ணாங்கல்ல, அது வந்து எதுக்குன்னாக்கா ஒரு பயம்தான். எல்லாருக்குமே வந்து ஒரு பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீ மனசில் எதுவும் வச்சுக்காத. எப்போதுமே நம்மளுடைய பர்ஃபார்ம் நம்மளை விட்டு போகாது. அது என்றைக்கும் ஒவ்வொரு டாஸ்கையும் டெடிகேட் டு காட். அது வந்து ஒரு பிரசாதமாக உனக்கு ஒரு காலத்தில் அது வரும். டோன்ட் வரி அபவுட் தட். ஷால் யூ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட்? ஓகே. எஸ் சார். இப்போது டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இந்த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் 1 இம்ப்ரூவ்டு. அப்பா இம்ப்ரூவ் ஆகிடுச்சுப்பா, எல்லாருக்கும் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம இதாகிடுச்சு, பிரச்சனை இல்லை, கோவிட்லாம் எல்லோரும் குறைஞ்சி போச்சு, இனிமேட்டுக்கு ஸ்கூலு காலேஜு இதெல்லாம் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் சிச்சுவேஷன் நம்பர் 1. ஸோ அதுதான் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறோம். வந்ததுன்னா வெல் அண்ட் குட். என்ன தான் நம்ம டிஸ்டன்ஸ் லேர்னிங்னாலும் டைரக்ட் மாதிரி வரவே வராது. வேறு என்ன பண்ணுறது, வழி இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன பண்ணலாம்? ஸோ சிச்சுவேஷன் 2 இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை, நாட் இம்ப்ரூவ்டு. ஸோ அங்கே நமக்கு என்னது, ஸ்கூல் வந்து டிசம்பர் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அது சிச்சுவேஷன் 2. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் ஓரளவு தேவையாயிடுச்சு அப்படின்றது சிச்சுவேஷன் 2. அடுத்தது சிச்சுவேஷன் 3. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு டிசம்பர் வரையில், இப்போ லாஸ்ட் இயர் மாதிரி. ஸோ டிசம்பர் வரையிலும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் நாட் இம்ப்ரூவ்டு ஆஃப்டர் டிசம்பர். மூடுறா ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜனவரி டு ஏப்ரல்
அப்படின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வருமுன் காப்போம்ன்ற மாதிரி எப்போதுமே நம்ம வந்து சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறது நல்லது. அந்த டயத்துலன்னு பண்ணுறது விட அந்த டயத்தில் போய் பேனிக் ஆகிறத விட அருமையாக பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் அவர் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி அத்தாரிட்டிஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலாக இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன், இந்த சிச்சுவேஷன் பேஸ்டு ஸ்கோப் அந்த அனலைசிஸை. அடுத்தது சிச்சுவேஷன் 4, இது வந்து நாட் இம்ப்ரூவ்டு, சுத்தமாகவே இம்ப்ரூவ் ஆகலப்பா, அவ்வளோதான், கம்ப்ளீட் க்ளோஷர் ஃபார் த என்டையர் அகாடமிக் இயர் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது சிச்சுவேஷன் 4, தட் இஸ் த worst சினாரியோன்னு வச்சுக்கலாம். Now let us go to situation 1. The first situationல situation improved, school reopened, students are attending classes directly. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணோம்? ஆஸ் யூஸ்வலாக. ஆனால் 2 டேர்ம்ஸ்ன்றது முடிவாயிடுச்சு. ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் கண்டக்டட் இன் 2 டேர்ம்ஸ். அதே மாதிரி இன்டர்னல் மார்க்ஸ் ஆஸ் யூஸ்வலாக இருக்கும். தியரி மார்க்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி இன் போத் டேர்ம்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ், எல்லா டெர்மினல் எக்ஸாமினேஷன்ஸும் ஸ்கூல்லையும் அந்த ரெஸ்பெக்டிவ் சென்டரில் தான் நடக்கும். இது வந்து சிச்சுவேஷன் 1. இதில் ஏதாவது டவுட் இருக்கா பவனி உனக்கு? ஓகே. நவ் சிச்சுவேஷன் 2. சிச்சுவேஷன் 2ல் ஸ்கூல்ஸ் ஆர் க்ளோஸ்டு டில் டிசம்பர் 2021 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன 3rd வேவ் 4th வேவ் வரிசையாக வேவாக வந்துட்டு இருக்குது, அலைகள் ஓவியதில்லை மாதிரி. இப்போது டேர்ம் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்றது எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 90 minutes MCQ. எப்பா நீ ஸ்கூலுக்கெலாம் வரவேனா, ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் அட் ஹோம், வீட்டில் இருந்துகிட்டே டெஸ்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் நாளில் நான் டேர்ம் 1 எக்ஸாமினேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆஸ் யூஸ்வலாக நாங்கள் பண்ணுறபடி பண்ணுவோம். தென் லெஸ் வெயிட்டேஜ் ஃபார் ஃபைனல் ஸ்கோர். வெயிட்டேஜ் வந்து ஃபைனல் ஸ்கோருக்கு கம்மியாக இருக்கும். இது வந்து எப்போ? டிசம்பர் 2021 வரையிலும் ஸ்கூல் க்ளோஸ் ஆகிருக்குன்றப்ப. மோர் வெயிட்டேஜ் வில் பி கிவன் டேர்ம் 2 எக்ஸாமினேஷன். அப்போ டிசம்பருக்கு அப்புறம் திறந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, தியரி எக்ஸாமினேஷன்லாம் வந்து ஸ்கூலில் தான் இருக்கும் அண்டு சென்டர்ஸில் இருக்கும். 2 hours அங்கே இருக்கும் எக்ஸாமினேஷன். அடுத்தது வெயிட்டேஜ் வந்து ஃபைனல் ஸ்கோருக்கு இந்த டேர்ம் 2க்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து 50-50ங்கிறது ப்ராபப்ளி இதுக்கு வந்து 30 மார்க்ஸு, அதுக்கு வந்து 70% ஆஃப் வெயிட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? டேர்ம் 1 மார்க்கும் டேர்ம் 2 மார்க்கும் இப்படி எடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா, ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை சார், கிளியராக இருக்குது இல்லையா? பட் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எப்போதுமே அன்னன்னைய பாடத்தை அன்னைக்கே படிச்சிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. இன்டர்னல் அசஸ்மெண்ட் தான் பேக் போன்றதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி மாறினாலும் அன்னனைய படிப்பு படிக்கிறவன் தான் பெஸ்ட்டு கேண்டிடேட்டு. அதனால் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸாமினேஷன் வரப்போ நம்ம பார்த்துக்கலான்னு ரொம்பலாம் நம்பிட்டு ஏமாந்துடக்கூடாது. அதுக்கடுத்தது சிச்சுவேஷன் 3 அனலைஸ் பண்ணுவோம். சிச்சுவேஷன் 3ல் சிச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ்டு டில் டிசம்பர் பட் க்ளோஸ்டு இன் மார்ச் ஏப்ரலில் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறது? அதே மாதிரி டேர்ம் 1 எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் 90 minutes MCQ அட் ஹோம். வெயிட்டேஜ் வில் பி மோர். புரியுதா? என்ன இருக்குனாக்கா தட் இஸ் டேர்ம் 1 எக்ஸாமினேஷன். டேர்ம் 2 பற்றி அவங்க எதுவும் மென்ஷனே பண்ணலை அதில். ஓகே, ப்ராபப்ளி நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதான் தட் இஸ் இதை தான் பண்ணோம். அதுக்கு தான் அந்த 4வது சிச்சுவேஷனில் கிளியராக அதுக்கு ஆன்சர் இருக்குது. என்னென்னா சிச்சுவேஷன் 4 கம்ப்ளீட் க்ளோஷர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஃபார் த என்டையர் அகாடமிக் இயர். அப்போ டேர்ம் 1 டேர்ம் 2 எக்ஸாமினேஷன்ஸை ஹெல்ட் அட் ஹோம். ரெண்டுமே மார்க்ஸ் வில் பி கம்ப்யூட்டட் பேஸ்ட் ஆன் த இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ். ரெண்டையும் சேர்த்து இருக்கும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸுங்கிறது ப்ராக்டிக்கல் அண்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அண்ட் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டேர்ம் 1 அண்டு டேர்ம் 2 தியரி மார்க்ஸு. இதை பேஸ் பண்ணி வந்துடுவாங்க. இது சிச்சுவேஷன் 4. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். இப்போ நம்ம சம்மப் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 2 டேர்ம்ஸாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. டீச்சிங்கும் அப்படி தான் இருக்கும். 50% சிலபஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஈச் டேர்மில் தென் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுங்கிறது ஓவர் தி இயர் ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டு 2 டெர்மினல் எக்ஸாமினேஷனில் இருக்கும். வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ இட் இஸ் தயர் ப்ராப்ளம். படிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ இங்கே வந்து நாம் 4 சிச்சுவேஷனும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உன்னுடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருந்ததுன்னா சொல்லலாம். ஆஸ் ஸ்டூடெண்ட்டாக நீ என்ன நினைக்கிற?
ஸோ ஆஸ் ஸ்டூடெண்ட்டாக அதாவது இப்போ லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேண்டமிக்கு இந்த இயர் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி சிபிஎஸ்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே இப்போ அலர்ட் மெசேஜ் மாதிரி இது ஒரு இது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்பத்துல இருந்தே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர், அதாவது யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த அகாடமிக் இயர் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் ஆல் த பெஸ்ட் விஷ் பண்றேன் சார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் நாமளும் சாய் டெக்கில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. ஸோ அப்போ ஒரு கோர்ஸ் அப்படின்றது இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் அ சொல்யூஷன், டைல்யூட் சொல்யூஷன் அண்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஒரு டாபிக் அப்படின்னாக்கா நம்மளை பொறுத்தவரையிலும் வி கால் இட் ஒன் கோர்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினாக்கா ஒரு சாப்டர்னாக்கா தட் இஸ் கால்டு ஒன் கோர்ஸ். அப்போ ஒவ்வொரு சாப்டரையுமே, ஒவ்வொரு சப்ஜெக்டில் உள்ள ஒவ்வொரு சாப்டரையுமே நம்ம வந்து ஒரு கோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கோர்ஸை வந்து ஒரு வாரத்தில் நம்ம முடிச்சுட்டு அதை பற்றிய கம்ப்ளீட் டெஸ்ட்டு, எவாலுவேஷன்ஸு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா இது எல்லாமே தட் இஸ் அ லேர்னிங் ஆக்டிவிட்டியை நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கோர்ஸ்லையும். லைக் அதிலேயே வந்து குவிஸ் கேட்குறது, கிராஸ்வேர்ட் பசில்ஸு, லேர்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் நீ. ஏன்னா பசங்களுக்கு வெறுமனே அசைன்மெண்ட்டு கொடுக்குறது தான் லேர்னிங் ஆக்டிவிட்டின்னு பல ஸ்கூலில் நினச்சிருக்காங்க. பட் சில ஸ்கூலில் நல்லா பண்ணுறாங்க உண்மையிலேயே. அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பற்றி நீ சொல்லு. நம்ம கூட நம்ம 7 டூல்ஸ் போல் டிசைன் பண்ணியிருக்கோம். கேன் யூ எக்ஸ்பிளைன் ஆன் திஸ்? எஸ் சார். ஸோ அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதுல அந்த 7 டூல்ஸ் என்னன்னா டாபிக் ட்ரீ, டேர்ம்ஸ், டெஃபினிஷன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், டேட்டா ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், கான்செப்ட் மேப்ஸ், சம்மரிஸ் அண்ட் சம்மரிஸ் பேஸ்ட் ஆன் நெமோனிக்ஸ். அதுக்கப்புறம் ஸோ நெமோனிக்ஸ் இந்த இடத்துல வந்து இது எல்லாமே வந்து நமக்கு மெமரைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு வேரியஸ் டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் நம்ம? இப்போ இது வந்து ஒரு சண்டே ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கணும். சண்டேனா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இதில் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் நான் பேரலாக ஓடிட்டு இருக்கு. எல்லாமே ஓரளவு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து எப்படி தட் இஸ் ஒரு 6 மாதத்துக்கு 50% சிலபஸ் அப்படின்றாங்களோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் இதுதான் எடுக்கணும் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக போயிட்டே இருக்கும். நாம் வீட்டில் உட்காந்து பசங்களையும் ட்ரெயின் பண்ணலாம் இல்லையா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு 12 டாபிக் இருக்கிறதா வச்சுப்போம். ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸு தான் செமஸ்டர் 1 எடுக்கணும் ஃபஸ்ட்டு டேர்மில். நெக்ஸ்ட்டு 6 லெசன்ஸு தான் செமஸ்டர் 2 இருக்கணும். இது கிளாரிஃபை ஆகிடுதா? ஓகேவா? அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எடுக்கிறது இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் இது எடுக்கணும், செகண்ட் வீக்கில் இது இந்த டாபிக் எடுக்கணும், தேர்ட் வீக்கில் இந்த டாபிக் எடுக்கணும். அந்த மாதிரி சைமல்டேனியஸாக சப்ஜெக்டை எடுத்துகிட்டு போகணும். புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்டு டாபிக் புரியுதா? அதாவது இப்போ மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்க, மேக்ஸோட ஃபஸ்ட்டு டாபிக் ஓகே. ஸ்கூல் தெரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு வீக்கில் மேக்ஸோட ஃபஸ்ட்டு டாபிக், கெமிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு டாபிக், ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட்டு டாபிக். அப்போ இந்த 3 வண்டியும் கோர் சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் தட் இஸ் அந்த அதர் 2 சப்ஜெக்ட்ஸும். ஸோ அப்போ நான் கோர் பற்றி தான் பேசுகிறேன். அப்போ இந்த 3 சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த 3 டாப்பிக்கை மட்டுமே ஸ்கூலில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது எல்லாமே எல்லா ஸ்கூலும் ஒரே மாதிரி பண்ணாங்கன்னாக்கா நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், மண்டேலேருந்து சாட்டர்டே வரையிலும் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு டாபிக் அதை மட்டும் படிங்க, ஃபஸ்ட்டு டாபிக் மட்டும் படிங்க. சண்டேயில் அதை பேஸ் பண்ணி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். புரியுதா? அதை ஃபைனலைஸ் பண்ணி அடுத்த மண்டேயில் நீங்கள் அதை ஒரு ரெக்கார்டாக ஸ்கூலில் சப்மிட் பண்ணிவிடுங்க. வீட்டில் உட்காந்து பண்ணுறப்ப சண்டேயில் நிம்மதியாக லேர்னிங் ஆக்டிவிட்டியாக ஃபுல்லாக ஹேண்ட்மேடாக ஏதாவது பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் பவர் பாயிண்ட்டு, டிஜிட்டலு, அது இதுன்னு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ மேனுவலாக எழுதணும். அப்படி மேனுவலாக எழுதக்கூடிய லேர்னிங் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன கேன் யூ டிஸ்கஸ்? இது என்ன, அதாவது விர்ச்சுவல் ஸ்கூல், ஆன்லைன் ஸ்கூல், ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஆன்லைன்னு டிஜிட்டலாக கண்ணை அப்படியே பிளைண்ட் ஆக்கிக்காமல் நாம் ஏன் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ வந்து தட் இஸ் ஒரு மாலிகுலர் மாடலிங் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல.
வெஜிடபிள்ஸை வச்சு பண்ணலாம், க்ளே மாடல் பண்ணலாம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சார் க்ளே கூட பண்ணி கலர் க்ளேலாம் இருக்குது, அதை வாங்கி இந்த மாதிரி மாலிகுலர் மாடலிங் பண்ணலாம் அப்படின்னா, சார் க்ளேயெல்லாம் வந்து எல்கேஜியில் விளையாடுற விளையாட்டு தானேன்றாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? எல்கேஜியில் விளையாட்டா இது? இப்போ இதெல்லாம் நான் ஒவ்வொன்றும் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம், இது பல பேருக்கு காமிக்கணும், பர்மனெண்ட்டாக காமிக்கணுன்ட்டு. ஆனால் இது ஒரு க்ளே மாடல் பண்ணி பண்ணுறதுல என்ன தப்பு? பண்ணலாமே, அருமையாக பண்ணலாமே. க்ளேயை நல்லா உருட்டி ஒரு ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி இது மீத்தேன், ப்ரொப்பேன், ஈத்தேன்னு பண்ணி காமிக்கலாம்ல. புரியுதா பவனி? ஸோ இது மாதிரி ஹேண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஒர்க், அதாவது நம்ம சொல்கிறதே வந்து ஒரு என்ன சைக்கோமோட்டார் டொமைன் தான் சொல்கிறோம் அந்த லேர்னிங் பண்ணுறப்ப. அப்போ ஃபிசிக்கலாக என்ன நம்ம லேர்னிங் பண்ணுறோம்? ஏன்னா ஃபிசிக்கலாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் மசில் மெமரி அப்படிம்போம். இப்போ ஒரு டிரைவிங் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அந்த டிரைவிங் கற்றுக்கிறப்ப வெறுமனே நான் இன்டலெக்சுவலாக கற்றுக்கிறேன்னா இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கியர் இருக்குது, முதல்ல சொல்கிறாரு கியர் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, பிரேக் இருக்குது, ஆக்சிலேட்டர் இங்கே இருக்குது, ஹெச் டைப்பில் வந்து கியர் போடணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்லு தான் தேவை நமக்கு. அது தெரியாமல் தான் பல பேர் வந்து எம்ப்ளாயபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் இருந்ததுன்னா அந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ படிப்போட வேலை வந்து முக்கியமாக 2 விஷயம் பவனி. ஒன்று வந்து ஸ்கில் டெவலப் பண்ணணும், இன்னொன்று ஞானத்தை டெவலப் பண்ணணும். ஸோ ஞானத்தை டெவலப் பண்ணால் இந்த லைஃபோட, அதாவது இப்போ நான் என்ன தான் சொன்னாலும், நான் வந்து ஒரு சுகர் கேண்டி இங்கே வச்சுருக்கேன், இந்த சுகர் கேண்டி கையில் இப்படி வச்சுருக்கேன், சுகர் கேண்டி வச்சுருக்கேன். இந்த சுகர் கேண்டி வந்து எப்படின்னாக்கா கல்கண்டு வந்து நல்லா இனிக்கும், ராக்கு மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும், வெள்ளை கலராக இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் சொல்கிறேன், இட் இஸ் கால்டு கிறிஸ்டல், என்னென்னமாலும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எப்படி உணர வைக்க முடியும்? அன்லஸ் அதர்வைஸ் நீ இனிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நக்கி பார்த்தான்னு வச்சுக்கேன், செம்மையாக இருக்கும், இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இடத்துட்ட நீனு ஆல்மோஸ்ட்டு புட்டிங்கு என்கிட்ட கையிலேருந்து பிடிங்கி அதை நக்கி பார்த்துடுவேன். இதுதான் நான் டேஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ டேஸ்ட் அப்படிங்கிறது எப்போதுமே பார்த்தோன்னாக்கா சில விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். அதனால் நாலேஜ் இஸ் அக்வயர்டு பை புக்ஸ், ஸ்கில் இஸ் டெவலப்டு பை ப்ராக்டிஸ், அண்ட் விஸ்டம் இஸ் அக்வயர்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. ஸோ இதை தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை சொல்லணும்னு நினச்சேன். அதை நான் இந்த ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கிட்டு சொன்னேன். ஐ திங்க் இந்த டிஸ்கஷன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கஷனை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, நாங்கள் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா கரெக்ட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வலாக இந்த விஷயத்தை பாவனி தான் சூப்பராக சொல்லுவாள். பாவனி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இதுவரையில் நீங்கள் கொடுத்த ஆதரவில் 700 கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு கிராஸ் 1000. அதுக்கு உங்களுடைய மனமார்ந்த ஒத்துழைப்பு வந்து ரொம்ப அவசியம். ஸோ என்னுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு பாவனி நான் என்கிட்டயே வந்து 4 வருஷம் படிச்சுட்டு இப்போ வந்து காலேஜில் அடி எடுத்து வச்சுருக்கா. அங்கே காலேஜ்லேயும் அவளுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஸோ பாவனி உன்னுடைய ஃபைனல் டச் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எது படிக்கிறோம், எப்படி அதாவது என்ன படிச்சாலுமே அதை எப்படி படிக்கிறோன்ற மெத்தட்ல இருக்குன்ட்டு நீங்க தான் சார் அதை இன்புட் பண்ணீங்க. நம்ம அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி எதுவா இருந்தாலும் அப்படியே ஒரு அந்த ஓவரால் அப்படியே எல்லாமே வந்து மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு டீப் லேர்னிங், எந்த கான்செப்ட் எடுத்து நம்ம டீப் லேர்னிங் பண்ணாலுமே அதுல ஒரு கிராண்ட் சக்சஸ் தான். ஸோ அதனால ஒரு கான்செப்டுமே உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஹியூஜ் இது மாதிரி நீங்க நினைச்சு அதை டீப் லேர்னிங் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ அது நீங்க ஒரு நிறைய நாள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து நீங்க மட்டும் படிக்கிறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆன்லைன் டைம்ல அதுவும் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் கனெக்ஷன்லயே இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சாய்டெக் இன்ஃபோ சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நாங்க போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான எஜுகேஷனல் கண்டென்ட்ஸும் உங்களுக்கு
உடனடியா நோட்டிஃபை ஆகும். அதை இமீடியட்டா கிளிக் பண்ணி உங்களை நீங்க எஜுகேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.